நம்பிக்கை செயல்படுவதற்கான வார்த்தைகள் எவை என்பதை அறிந்து கொள்வோம். இக்கொடை எந்நேரத்திலும் நமக்கு வழங்கப்பட மாட்டாது. மாறாக தூய ஆவியானவரின் விருப்பத்திற்கு ஏற்ப தரப்படும். அத்தருணத்தில் அக்கொடையை நாம் உணரலாம். நாம் நம்மையே தாழ்த்திக் கொண்டு கடவுளோடு நடக்கையில் மீண்டும் மீண்டுமாக இக்கொடையை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு சமயம் நான் குணமளிக்கும் ஆராதனையை நடத்துகையில் ஒரு பெண் என்னிடம் வந்து தன் உடலின் இடது பக்கத்தில் வெகு நாட்களாக வலி இருப்பதாக கூறினார். உடனே கடவுள் அவளை குணப்படுத்துகிறதை உணர்ந்தேன். கடவுளின் பெயரால் நீ குணமடைகிறாய் என்று கூறினேன். உடனே அவளும் குணமடைந்தாள். மற்றொரு சமயத்தில் தனது நுரையீரலில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட ஒரு பெண் ஒரு வார கால தியானத்திற்காக எங்கள் தியான மையத்திற்கு வந்திருந்தாள். அவளது வலி அதிகரிக்கவே தியானத்திலிருந்து பாதியிலேயே வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவள் தன் மகளை குழந்தை ஊழிய மையத்திலிருந்து அழைத்துச் செல்ல வந்தாள். அவள் கண்ணீரோடு தன் கவலைகளை என்னிடம் கூறினாள். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்பெண் நிச்சயமாக குணமடைவாள் என்பதை உணர்ந்தேன். நான் அப்பெண்ணிற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவளும் கடவுளை வல்லமையோடு துதித்தாள். உடனே அவள் முதலாக பரவச பேச்சு பேசி முழுமையாக குணமடைந்தாள். இயேசு கூறியதாவது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தன் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைத்திருவசனம் 23. நம்பிக்கை செயல்படுவதற்கான வார்த்தைகள் இவைகளே. இயேசு தன் வார்த்தைகளால் பிசாசுகளை விரட்டினார். இயேசு தன் வார்த்தையினால் இறந்தவர்களை உயிருடன் எழுப்பினார். இயேசு தன் வார்த்தையினால் நோயாளிகளை குணமாக்கினார். இயேசு தன் வார்த்தையினால் புயலை அமைதியாக்கினார். பேதுருவின் வார்த்தையினால் முடவர்கள் நடந்தனர். பேதுருவின் வார்த்தையினால் இறந்தவர் உயிர் பெற்றனர். பவுலின் வார்த்தையினால் பிசாசுகள் தோற்கடிக்கப்பட்டன. நாம் நம்பிக்கை கொடையை பெறும்போது நமது வாக்கினால் அதிசயங்கள் நிகழும். நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கைக்கு மோசே ஒரு சிறந்த உதாரணமாவார். தனிநபர் ஜெபத்தின் போது அல்லது குழுவாக ஜெபிக்கும்போது அல்லது தேவையில் இருப்போருக்காக ஜெபிக்கும்போது நம்பிக்கை கொடை வெளிப்படுகிறது. தூய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தினை அதிசயங்களை காண பண்ண தயார் செய்யும் போது தூய ஆவியின் வெளிப்பாட்டினை நாம் உணரலாம். தொடர்வோமா நண்பர்களே?